சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என திமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, விவரங்கள் என்ன, பகிர்ந்துக்குங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடக் கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தற்பொழுது வேண்டுகோள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அது குறிப்பாக திமுக அரசின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றான எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை திமுக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும், இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அரசுக்கு பல கடிதங்கள் எழுதியுள்ளதாகவும், மேலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையிலேயே தமிழகத்தில் நடந்து வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒன்றியத்தில் கலந்து கொள்ள போதும் இது தொடர்பாக முதலமைச்சர் தமிழ் மொழியிலேயே உரையாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தமிழை வழக்காடு மொழியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு முறை கேட்டிருப்பதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2009, 2014, 2019 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது திமுக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையிலும் இது தொடர்பாக கோரிக்கை முன்வைத்திருப்பதாகவும், குறிப்பாக 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது திமுக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் 16வது பக்கத்தில் இது 4வது கோரிக்கையாக முன்வைத்திருப்பதாகவும், தொடர்ச்சியாக இது தொடர்பாக தமிழக அரசு நடவடிக்கை எடுப்பதற்காக தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும், தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்களின் உண்ணாவிரத அறப்போராட்டத்தை கைவிடக் கோரியும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டிருப்பதாக தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.